ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வழக்கம் போல் ஃபிஷ்க்கெல்லாம் ஃபீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கதவை திறந்து உள்ளே போய் பார்த்தா நம்ம பையன் எப்படி சம்பவம் பண்ணியிருக்கான் பாருங்கள். என்னடா இவன் பாத்ரூம் ஃபுல்லாக மீன் வச்சுருக்கான் அப்படின்னு பார்க்காதீங்க. பாத்ரூம் மட்டும் இல்லை, பெட்ரூமு, சாமி ரூமு, ஹாலுன்னு ஃபுல்லாகவே எல்லா பக்கமும் மீன் மட்டும் தான் வச்சுருக்கேன். எல்லோரும் ஹாபிக்காக ஒவ்வொரு விஷயத்தை இழப்பாங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா மீன் வளர்க்கணுங்கிற ஹாபிக்காக என்னோடய ரூமையும் பாத்ரூமையும் ஃபுல்லாகவே ஒரு ஃபிஷ் ரூமாகவே மாற்றிருக்கேன். சரி வாங்க மேட்ருக்கு வருவோம். பையன் சின்ன பையனாக இருக்கான்னு சரி ஃபீமேல் ஃபிஷ் கூட விடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டா பாருங்கள், தாவி குதிச்சு போய் எப்படி பபுள் நெஸ் கட்டியிருக்கான் பாருங்கள். இந்த மாதிரி பபுள் நெஸ் கட்டுற பீட்டா உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இப்போ நம்ம கடையில் வாங்குகிற முக்கால்வாசி பீட்டா ஃபிஷ்ஷு பபுள் நெஸ்ஸே கட்ட மாட்டேங்குது, ப்ரீடும் ஆக மாட்டேங்குது. அதனால் இந்த மாதிரி மீன் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா பீட்டா ஃபிஷ்ஷோட ஃபீமேல்ஸு தான். ரெட் ட்ராகனு, ரெட்டு எஃப்சிசிபி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் மூணு ஃபீமேலு, ரெட்டு ஓவர்ஜம்மு, எல்லாமே பார்த்திங்க நீமோ கேண்டி எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபீமேல்ஸ் தான். குட்டி குட்டியாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு சில மேல்ஸை விட்டு வச்சுருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு மேலு பபுள் நெஸ் கட்டியிருக்கு. இனிமேல் பார்த்திங்கன்னா அந்த மேல் பீட்டாவை தனியாக செப்பரேட் பண்ணி நம்ம ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். என்னடா அது ரொம்ப நேரமாக இதையே காமிச்சிட்ருக்க, பார்க்கவே கொலன்னு கன்றாவியாக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிண்டல் வாம் கல்ச்சரு. எறும்பு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தண்ணியை நிறையா ஊற்றி வச்சுருக்கேன். ஆனால் பார்த்திங்கன்னா அப்போயும் நிறையா எறும்பு வருது. அதனால் ஒரு ட்ரேயில் தண்ணியை ஊற்றி அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா கிண்டல் வாம் கல்ச்சர் வச்சுட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் கிண்டல் வாம் கல்ச்சர் தான். ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் பார்த்தா நமக்கே கொஞ்சம் அருவருப்பாக தான் இருந்துச்சு. போக போக பார்த்திங்க அப்படின்னா பழகிடுச்சு. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஸ்மெல்லும் வராது. இந்த பாட்டில் ஃபுல்லாகவே என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா வினிகரியல் கல்ச்சர் தான். இதுவும் வினிகரியல் தான், இதுவும் பார்த்திங்கன்னா வினிகரியல் தான், இதுவும் வினிகரியல் தான். கல்ச்சர் கிராஸ் ஆகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு எப்போவுமே 3 தான் பிரித்து வச்சுருவேன். அடுத்து பீட்டா ப்ரீட் ஆகி அதில் குட்டிங்க வந்துச்சு அப்படின்னா அதை தனியாக செப்பரேட் பண்ணி இந்த கப்பில் போட்டு வைக்கிறது. அது மாதிரி நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டப்பில் தான் போட்டு வச்சுருந்தேன் பீட்டா ப்ரீடிங்கு. ஒரு 10 குட்டிக்கிட்ட இருந்துச்சு. சரியாக பார்க்காம விட்டதுனால பாருங்கள், தண்ணிக்கு மேலே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி ஃபிஷ்ஷெல்லாம் மூச்சு விட முடியாமல் செத்து போயிடுச்சுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய மிஸ்டேக் தான். இந்த மிஸ்டேக்கை பார்த்தீங்கன்னா நீங்களும் பண்ணாதீங்க. அடுத்து நம்ம வச்சுருக்க மேல் பீட்டாஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா வரிசையாக பார்த்துடலாம் என்னென்ன பீட்டாஸ் அப்படின்னு. இது பார்த்திங்க அப்படின்னா ஓவர்ஜம்மில் ரெட்டு, ஃபுல் ரெட்டு. இது பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு நம்மள்கிட்ட பொறிச்ச பீட்டா குட்டி ஒரே ஒரு குட்டி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு குட்டி தான் எடுத்திருந்தேன். இடம் கிடைக்காதனால அங்கங்கே ஒரு இடத்துல போட்டு வச்சுருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா ரெட்டு எஃப்சிசிபி மேலு. அடுத்து இன்னும் நம்மக்கிட்ட இருக்குது. இது பார்த்திங்கன்னா பாதாம் லீஃபு தேவைப்படும்னு சொல்லிட்டு ஒரு கவரில் போட்டு வச்சுருக்கோம். அப்படியே வெளியில் போனோம் அப்படின்னா இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மீன் தான், மேல்ஸு தான். இது ஃபுல்லாகவே மேல் பீட்டா தான். அப்படியே வரிசையாக ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா நீமோ கேலக்ஸி மேலு. இந்த தண்ணிக்கு மேலே பாருங்கள் ஒரு எண்ணெய் படிஞ்ச மாதிரி இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா உங்கள் ஃபிஷ்ஷுக்கு நல்லது கிடையாது. இதே பீட்டா ஃப்ரைஸாக இருந்தால் நேரம் மட்டையை போட்டிருக்கும். இது அடல்ட்டுங்கிறதுனால உயிரோடு இருக்குது. அப்படியே இந்த கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா தண்ணி மாற்றணும், அவ்வளோதான். தண்ணி மாற்றிடுங்க. இல்லை அப்படின்னா ஃபிஷ்ஷை காப்பாற்ற முடியாது. அப்படி நீங்கள் மாற்றாம இருந்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டிசீஸ் வந்துடும். சரி ஓகே, அடுத்து வந்து இதில் நடக்குதுன்னு பார்த்துடலாம். இது பார்த்திங்க அப்படின்னா ரெட் கேலக்ஸி மேல் தான். என்கிட்ட இருக்கிறதுலே ஒரு தரமான மேல் அப்படின்னா இதான் சொல்லுவேன். பீட்டா ப்ரீடிங் பார்த்திங்கன்னா இதை வச்சு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த மீன் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுட் எடுக்கிற மீன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரெட்டு எஃப்சிசிபி மேலு பார்த்திங்க அப்படின்னா காஸ்ட்லியான ஃபிஷ்ஷு. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு தடவை கூட ப்ரீட் பண்ணி குட்டி எடுக்கலை. இது செப்பரேட் பண்ணி வச்சு பார்ப்போம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது பார்த்திங்கன்னா நீமோ கேண்டி மேல் ஃபிஷ்ஷு தான். இது நல்லா செம்ம ஹெல்த்தியாக இருக்கும். பபுள் நெஸ்ஸும் பார்த்திங்கன்னா அப்படின்னா செம்மையாகட்டும். இதை வச்சு நான் ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணல. ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ குட்டிங்க வந்துச்சு, ப்ரீடிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் வீடியோ போட்டுருவோம். இந்த மீன் ஃபுல்லாகவே டோட்டலாகவே பார்த்திங்கன்னா நம்ம கீழே தான் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா மாடி ரூமு. இது ஃபுல்லாகவே கீழே தான் இருந்துச்சு. அப்பா அம்மா திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூம் கட்டி இதில் கொண்டு வந்து மீன் வச்சுருக்கோம். நம்ம ஹாபிக்காக எவ்வளோ விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது பாருங்கள். இது எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக அவுட்டோர் கொண்டு போய்ட்டு ஒரு ஃபார்ம் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். அதுதான் பார்த்திங்கன்னா என்னோடய ஆசை. இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் யாருக்காகவும் எதுக்காகவும் உங்கள் ஹாபியை விட்டு கொடுக்காதீங்க. பீட்டா ஃபிஷ் வளர்க்கணும் அப்படின்னா நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா நிறைய கல்ச்சர்ஸ் இருக்குது. வினிகரியல் இருக்குது, மொய்னா இருக்குது, டாப்னியா இருக்குது, கிண்டல் வாம் இருக்குது. நிறைய விஷயம் இருக்குது. நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்கிற மாதிரி வரும்.
ஓகே கைஸ், அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட மீட் பண்ணுறேன். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க, கண்டிப்பாக க்ளியர் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அதை பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேல்ஸ் வீடியோ பார்த்திங்கன்னா அதில் தான் அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கும் அக்வேரியம் ஹாபி இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுருக்கோங்க.